ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டின இந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இது பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஹேண்டு தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து இதுக்கு லாங் ஹேண்டாக வேணும், லாங் ஹேண்ட் கூட கிடையாது, இது வந்து ஃபுல் ஹேண்டு 19 இன்ச் வந்து கையோட இறக்கம் வந்து வருது. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கையோட சுற்றளவும் கையோட கீழே கைக்கு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் நான் வந்து அளந்துக்கிட்டேன் இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ 19 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மீட்டருக்கு மேலே தான் வந்து இந்த கிளாத் வந்து இருந்தது. இது ஒரு டிசைனுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அது போக மீதி வச்சுருந்த கிளாத்து. இதுவே வந்து இந்த கைக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அப்படிங்கிறனால இதையே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்படி நமக்கு ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அன்ஈவனாக இருந்ததையெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே இப்போ கை வந்து நான் லென்த் வந்து 19 இன்ச் வச்சு மேலே இருந்து 3 இன்ச்சுக்கு இறக்கம் மட்டும் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு மட்டும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சைடில் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தது. அதனால் மேலே கட் பண்ண துணியை கொஞ்சமாக இந்த 2 சைடும் நான் வச்சு ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஜாயிண்ட் போட்டுட்டு நமக்கு 4 பக்கமே வந்து ஜாயிண்ட் போடணும். அதுக்கப்புறமே நான் லைனிங் கிளாத் வந்து இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஒயிட் கலர் லைனிங் தான் வந்து உள்ளே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்குன்னு நான் தனியாக லைனிங் வந்து சேம் கலர் வந்து வாங்கலை. ரேஷன் வேட்டையே வந்து நான் இதுக்கு வந்து அப்படி இல்லைன்னா வந்து ஒயிட் லைனிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து ரேஷன் வேட்டையை வந்து இதுக்கு லைனிங்காக கொடுத்துட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது. அப்படிங்கிறதுனால இதில் நல்லா வந்து ஒரு நீட்டாக அயர்ன் பண்ணிட்டு தான் வந்து நான் கட் பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிசைனுக்காக கொஞ்சோண்டு சில்வர் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறப்ப நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம வந்து 2 சைடுமே நான் வந்து லைனிங் இது வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஜாயிண்ட் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் இப்போ வந்து லைனிங் வச்சு இது மேலேயே அப்படியே வந்து நான் மூட்டிக்கிறேன். இப்போ லைனிங்க்கெல்லாம் நம்ம பெரிய தையலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பொடி தையலாக வைக்கணும்னு இல்லை. சுற்றியும் வந்து எல்லா தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். கை வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி, துணி தூக்கிட்டு இருக்காத மாதிரி, அந்த மாதிரி நல்லா நீட்டாக பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங் எங்கேயும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து வெட்டி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைனு. அதுவும் இந்த லென்த்தி ஹேண்டுக்கும் இந்த அட்ராக்டிவாக இருந்தது. இந்த கத்திரிக்காய் கலரும் ப்ளஸ் அதோட அந்த சில்வர் கலரும் வந்தது. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் வந்து நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சில்வர் கலரில் நம்ம 2க்கு 2 சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வந்து அப்படியே ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த அன்ஈவனாக இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வந்து கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு லென்த்தியாக நான் கட் பண்ணிட்டேன். இது போக நமக்கு இன்னும் வந்து தேவைப்படும். அதனால் வந்து 2 கையும் லாங் ஹேண்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னொரு கிளாத் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே 2க்கு 2 சைஸ் தான் எடுத்திருக்குது. ஏன்னா இதுக்கும் மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் அது நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த பூ டிசைன் வந்து ரொம்ப பெருசாக ஆகிடும். அதனால தான் இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து 2, 3, 4 அந்த மாதிரி வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த ஈவன் வர மாதிரி அந்த சைஸ் வர மாதிரி நான் அந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு கிளாத்தாக வச்சு அளவு பார்த்து கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். எப்பயுமே நார்மலாக நம்ம தைப்போம் இல்லைங்களா, முக்கோணம் மாதிரி அந்த முக்கோணத்தையே வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அந்த முக்கோணத்தை அப்படியே வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். இதே மாதிரியே நம்ம எல்லா பூவையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 15 பூ வந்து வந்தது. 2 கைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பூ வந்து நான் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த 30 பூவையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஒரு 2, 3 பூக்கு வந்து பத்தாம இருந்தது. எக்ஸ்ட்ராவா கிளாத்த இன்னும் வந்து கட் பண்ணி, இன்னும் 2, 3 பூ வந்து நம்ம வந்து இதோடவே வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டோம். இப்ப இது எல்லாமே வந்து ஃபுல்லா நானு ரெடி பண்ணிட்டு, இது எல்லாமே கட் ஒவ்வொரு இதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதில வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் நான் எதுவுமே வந்து பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக அந்த பூவை மட்டும்தான் வந்து அடுக்கடுக்காக அடுத்தடுத்து நான் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறதுக்காக விட்டுட்டு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு பைப்பிங் மாதிரி கொடுக்கறதுக்காக விட்டுருந்தேன். அதனால தான் அதுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பைப்பிங் கொடுக்கறதுக்கு தனியாக வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம நேர் பீஸ் தான் வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக தான். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம போட்ட டிசைன்லேயே மேலேருந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு 1 பாயிண்ட் அளவுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து மேலே இருந்து கீழே வரையும் கரெக்டாக வந்து அந்த பிசுறு கவராக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், மேலேருந்து கீழே வரையும் நான் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இடையில கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதில் 2 தையல் வந்து நல்லா போட்டிங்க அப்படின்னா இன்னும் க்ரிப்பாக வந்து நிற்கும். இப்போ இதில் தான் வந்து நம்ம ஒரு பூ மாதிரி வந்து டிசைன் ரெடி பண்ண போகிறோம். இந்த கீழே இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ஒரு சைடுக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்து அப்படியே வந்து மடித்து தைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு மடித்து விட்டுட்டு கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி பைப்பிங் வந்து கொடுத்து இந்த மாதிரி நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பூவை வந்து நம்ம ஒரு நூல் போட்டு நம்ம வந்து இதை தைச்சிடலாம். இதுக்கு எதுக்குமே நான் வந்து இந்த பூவுக்கு இடையில பீட்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. ஏன்னா வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் தான் வந்து என்கிட்ட இருக்குது. சில்வர் கலரில் இருந்தது அப்படின்னா கொடுத்துருந்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது இல்லாததுனால நான் வந்து இது எம்டியாகவே வந்து இந்த பூவை வச்சு தைச்சிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோல்டன் கொடுத்தாலும் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்காக தான். இதுவும் ப்ளைனாக இருந்தாலும் பூ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கொடியிலிருந்து அப்படியே வந்து இந்த கொடி மாதிரி இந்த இலை வந்து படர்ந்து வர மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. இதுவும் வந்து லென்த்தியாக வருது அப்படிங்கிறதுனால இன்னுமே அழகாக இருந்தது. இப்போ இதில் ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேம் கலர் அந்த ஒயிட் கலர் நூல் போட்டு சில்வர் கலர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் கலர் நூல் போட்டு நான் வந்து ஒவ்வொரு இதழையுமே வந்து அப்படியே விரித்து வச்சு நான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். தையல் இல்லை, நூல் போட்டு நல்லா தச்சு எடுத்துட்றேன். இது எங்கேயுமே வந்து கரெக்டாக வந்து விரியாமல் இந்த மாதிரி மடங்கிட்டு இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரியே தான் வந்து நான் 2 பக்க கைக்குமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த டிசைனுக்கு நான் வந்து ஒரு 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த கிளாத்து, இந்த டிசைனு, ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்குமே. இன்னொரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை நம்ம மடித்து கூட வச்சு ஒரு இது மாதிரி கூட வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் டிசைன் வந்து ரெடி பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து இந்த ரெடிமேட் ட்ரெஸ்க்கு அட்டாச் பண்ணிட்டேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்குக்கும் அதில் வந்திருக்கிற மாதிரியே வந்து நானும் வந்து இந்த சில்வர் கலர்லேயே வந்து டிசைனும் வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.